நான் தான் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக எழுதி கொடுத்தனே. இவன் தான் சந்தேகத்துக்குரியவன்னு ஆளையும் காமிச்சிட்டேன். நீங்கள் தான் ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றீங்க. அது சரி, நீங்கள் பணக்காரன் பக்கம் தானே சப்போர்ட் பண்ணுவீங்க. தப்பாக பேசாதீங்க சார். இந்த கேஸில் நாங்கள் எந்த பாரபட்சம் இல்லாமல் தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அரவிந்த் வேலை செஞ்ச அந்த கார் கம்பெனிக்காரங்க குன்னூரில் புதுசாக ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்காங்க. அரவிந்தும் இன்னொரு மேனேஜரும் அங்கே போயிருக்காங்க. காரில் புதுசாக ஒரு கேஸ் சிலிண்டரை மாட்டி ட்ரையல் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போது சிலிண்டர் வெடித்து கார் எரிஞ்சு போச்சு. இன்ஸ்பெக்டர், அரவிந்த் தான் எப்படி சொல்றீங்க? அந்த கார் கம்பெனிக்காரங்களே கார் அவங்களோட தான் ஒத்துக்கிட்டாங்க. காரில் 2 பேர் போனதா சொன்னாங்க. ஆனால் ஒரே ஒரு பாடி மட்டும்தான் காரில் இருக்கு. அதுவும் எரிஞ்சு கருகி போய் இருக்கிறதுனால அடையாளம் தெரியல. சார் கொஞ்சம் சிரமம் பார்க்காம வந்து அடையாளம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க வந்து சொன்ன பின்னாடி தான் ஃபர்தரா மூவ்மெண்ட் பண்ண முடியும். எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க உடனே வந்தா நல்லா இருக்கும். போலாம். என்னடி இருக்கு இப்படி ஆயிடுத்து? ரொம்ப கஷ்டமா இருக்குமா? அன்னைக்கு நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொன்னப்போ கூட அதை என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாதுன்னு சொன்ன மனுஷன் அவரே இன்னைக்கு செத்துட்டாருன்னு சொல்லும் போது என்னால நம்ப முடியலமா. ஒரு மனுஷன் தப்பு பண்ணும்போதெல்லாம் நல்லா இருக்கான். அவனை திருந்தி வாழணும்னு நினைக்கும் போது இப்படி இருக்கக்கூடாதுமா. சுதாகர், எதுலையும் ஒரு நியாயம் வேணும். செஞ்ச வேலைக்கு பணம் வாங்கிட்ட, அதுக்கு மேலேயும் அதிகமா பணம் கொடுன்னு கேட்கறிய, அது உனக்கு நியாயமா படுதா? ஏன்பா தலைமுறைங்கிறது லேஸ்பட்ட விஷயம் நினைச்சியா? ரொம்ப கஷ்டம். அதுக்கு நான் கேட்ட அமௌண்ட் ரொம்ப ரொம்ப குறைச்சல். அது ஞாபகம் வச்சுக்கோ. சரி, நீ கேட்ட பணம் இதுல இருக்கு, எடுத்துட்டு உடனே ஊருக்கு கிளம்பு. அவரும் கும்பகோணம் போறாரு. கும்பகோணமா? எதுக்கு? அவர் சொந்த ஊருக்கு போறாருப்பா. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ பணத்தை எடுத்துட்டு உடனே கிளம்பு. என்ன கிளம்பலையா? இருப்பா, காப்பி சொல்லிருக்க, சாப்பிட்டு கிளம்பிடுறேன். சீக்கிரம் காப்பி சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பு. யாரு கண்ணிலே மாட்டிடக்கூடாது. என்ன கண்ணா, அம்மாவுக்கு நான் வாங்கி தரப்போற முதல் பட்டு புடவை நல்ல கிராண்டா இருக்கணும். சரியா? சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான் யாருக்கும் சொல்லல. டேய், அம்மாவோட டேஸ்ட் உனக்கு தான் தெரியும். நீ தான் செலக்ட் பண்ணுவ. சரிடா. ஹலோ, சொல்லுங்க. அப்படியா? சரி, வந்துடுறேன். சரி ராகவா, நம்ம ராஜ் ஃபுட்ஸில் செக் ரெடியாக இருக்கான், போய் கலெக்ட் பண்ணி போயிடலாமா? ஓகே, சரி. கொடுத்த வேலையை இப்போதான் முடிச்சா. பாத்தி இப்போதான் வந்து பணத்தை செட்டில் பண்ணிட்டு போனா. ஈவினிங் நம்ம எப்பவும் மீட் பண்ணுவோம்ல, அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறேன். பசங்களை எல்லாரும் வர சொல்லிட்டு அந்த வீடை புக் பண்ணிடலாம். எல்லாரும் நைட்டு மஜாவா இருந்துட்டு நாளைக்கு காலை புறப்படுறோம். அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஏய், எந்த வித மாற்றமும் இருக்கக்கூடாது. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. என்ன ஓகேவா? வச்சிடறேன். கண்டிப்பா ஈவினிங் பார்க்கலாம். ரைட், ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் சுந்தரை கொஞ்சம் பார்க்கணும். அப்படியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். சரி, உட்கார். கண்ணா, கள்ள நோட்டை மாற்றி ஒருத்தனை ஏமாத்தணும்னு சொன்னல,
அவனை மாதிரி ஒருத்தன் உட்காந்துருக்காண்டா. சரியா பார்த்து சொல்றா, அவன் தானா? அவன்தான், கன்ஃபார்மாக சொல்கிறான், அவன்தான்டா. அவனா? அப்படின்தான். சரி, நீ என்னன்னு போய் கேளு, என்ன சொல்றான்னு பார்ப்போம். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நீங்க யாரு? என்ன சார் விளையாடுறீங்க? அன்னைக்கு கார்ல லிஃப்ட் கொடுத்தேன், போகும்போது சூட்கேஸை மாற்றி எடுத்துட்டு போயிட்டீங்க சார். வீட்டுக்கு போய் சூட்கேஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா கட்டு கட்டா கரன்சி இருக்கு சார். எனக்கு எதுக்கு சார் உங்க பணம்? வாங்க சார், வீட்டுக்கு வாங்க, கொடுத்து அனுப்பிச்சிடுறேன், வாங்க. இல்ல இல்ல, நீங்க யாருன்னு நினைச்சு தப்பா பேசிட்டு இருக்கீங்க. சாரி. இல்ல சார், உங்க பணம் தான் சார் என்கிட்ட இருக்கு சார். ஹலோ, உங்க பணம் எனக்கு வேணாம் சார். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ சார், இருங்க சார். சொல்றா, யாரா நீ? ஏன்டா அப்படி பண்ண? யாரா? ஏன்டா அப்படி பண்ண? ஏய், யாரா நீ? ஏய், பிடிக்கணும் அவனை. ஏய், எங்கடா வர்ற? ஐயோ, ஐயோ, ராஸ்கல். ஏய், சொல்லுடா, உண்மை சொல்லுடா. யார் நீ? சொல்லுடா, சொல்லு. சார், சொல்லுடா. சொல்றேன் சார், சொல்றேன். நான் வெறும் கூலியால் தான். பணத்தை மாத்த சொன்னது வேற ஆள். யாரு? சொல்லுடா. யாரு? சொல்லு. ஏய், சார், அது வந்து கண்ணப்பா சார். கண்ணப்பா. கண்ணப்படா. ஏய், அவன் எங்க இருக்கான்? சார், அவர் இருக்கிற தெரியும் சார். ஆனா அவர் கும்பகோணம் போறதா கேள்விப்பட்டேன் சார். சார், அதுக்கு மேல எனக்கு எதுவும் தெரியாது சார். என்ன விட்டுருக்கு சார். அது? ஏய், ராகவா, ஒரு ஆட்டோ போடுறான். இவனை பிடி. சார், சார், சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது சார். என்ன நம்புங்க சார். ஏய், வாடா. சார். சார், இங்கதான் சார். ஓ, டேய், ஓட. என்னடா முறைப்பு? ஓ, எங்க? சார், இங்கதான் சார். ஏய், எங்கடா யாரையும் காணோம்? இந்த இடம் தான் சார். ஒருவேளை மணி சொன்ன மாதிரி கும்பகோணம் போயிருக்கலாம்ல. டேய், உண்மையை சொல்லு. கண்ணப்பன் இருந்தது இந்த இடம் தானா, இல்ல ஏதோ ஒரு இடத்தை காட்டி ஏமாத்த பாக்குறியா? சத்தியமா சொல்றேன் சார், இங்கதான் இருந்தாரு. அவரை இங்க வச்சுதான் சார் நான் வெயிட் பண்ணேன். சரி, ராகவா, ம்? நீ வீட்டுக்கு போ. நீ? நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறேன். கண்ணப்பன் கும்பகோணத்துக்கு போனது கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் வரேன். நீ போ. சார், எனக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் சொல்லிட்டேன் சார். டேய், வாய மூடு. ராகவா, நீ கிளம்பு. என்ன இது? யார் இவன்? சார்,
ராகவன் ஒருத்தனை கள்ள நோட்டு விவகாரத்தில் அரெஸ்ட் பண்ணீங்களா, அவனோட அண்ணன் சார் நான். இந்த ராஸ்கல் தான் சார் என் தம்பி கிட்ட இருந்த ஒரிஜினல் பணத்தை ஏமாத்தி கள்ள நோட்டை மாத்தினது. உண்மையாடா? ஏய் சொல்லுடா. சார் ஆமா சார் உண்மைதான். யாரடா மாத்த சொன்னது? அது வந்து சொல்லு. சார் கண்ணப்ப தான் மாத்த சொன்னாரு, மத்தபடி எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை சார். கண்ணப்ப எங்க? டேய் சொல்லுடா. சார் அவர் கும்பகோணம் போயிருக்காரு சார். எப்போ போனா? இன்னைக்கு தான் சார் போனாரு. சார் இந்த கண்ணப்பனங்கிறவன் தான் சார் எங்க அப்பா மேல இருக்கிற கோவத்துல எங்க குடும்பத்தையே அழிக்க பாக்குறான். முதல்ல அவனை அரெஸ்ட் பண்ணணும் சார். சார் நான் அவனை தேடிட்டு கும்பகோணத்துக்கு போறேன். உங்க ஹெல்ப் எனக்கு கொஞ்சம் தேவை சார். ஷியோர், நான் இப்பவே கும்பகோணம் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரி தேங்க்யூ மிஸ்டர். தேங்க்யூ சார். போனாட்டோ சார், இவனை தூக்கி செல்ல போட்டு முட்டி முட்டி தட்டுங்க. ஏய் வாடா. எப்படியோ இந்த கேஸ்ல இருந்து நீங்க ரிலீஃப் ஆனா சரி. ம் ஏன் ராகவன், எங்க அப்பாக்கு தெரிஞ்ச ஒரு மினிஸ்டர் இருக்காரு, அவர்கிட்ட வேணா சொல்லி அந்த ராஸ்கலை வெளியே கொண்டு வராம பாத்துக்கலாமா? ஏன்னா அவன் வெளியே வந்தா நமக்கு பிரச்சனை ஜாஸ்தி ஆயிடும்ல. ஆமா, அதெல்லாம் கண்ணை பார்த்துப்பா. எதை எப்படி டேக்கிள் பண்ணணும்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். நீ பயப்படாத. ஏண்டா நம்ம கண்ணன் அந்த பொல்லாதவனோட போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கான். அவனை தனியா விட்டுட்டு நீ மட்டும் ஆத்துக்கு வந்திருக்கியே. நான் என்னமா பண்றது? அவன் தான் வீட்டுக்கு போன்னு சொன்னான். அவன் போ சொன்னா நீ மட்டும் வந்துடுறதா? நம்ம வெற்றி வீரன் வந்துட்டான் பாரு. கண்ணா என்னாச்சு? அம்மா அவனை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. அப்பா, ஒரு ப்ராப்ளம் சால்வ்டு. எது ப்ராப்ளம் சால்வ்டா? இவன் வெறும் அம்பு தான். ஏவி விட்டவன் கும்பகோணத்துல உட்காந்துருக்கான். கும்போணத்திலிருந்து எவன்டா ஏவி விட்டா அம்ப? கண்ணப்பன். கண்ணா ஆமாம்மா, இத்தனை வருஷம் அப்பா பொத்தி பொத்தி பார்த்துட்டாரே அந்த கண்ணப்பன். அவன் பைத்தியமா இருந்தான். அதெல்லாம் பழைய கதைம்மா. இப்போ எல்லாம் சரியாயி நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னு தீர்மானிச்சிட்டான். மாப்பிள்ளைய ஜெயிலில் தள்ளினது, அப்பாவை நடப்பணமா அலைய விட்டது, ராகவனை சிக்கல்ல மாட்டி விட்டது எல்லாம் அவன் மேலே தான். அவனா? என்னால நம்பவே முடியலையே. மன்னி மன்னின்னு பாசத்தோட என்னையே சுத்தி சுத்தி வருவான்டா. அவன் ஏன்டா உங்க அப்பாவை பழி வாங்கணும்? அதானே, அவையே நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும். அது அப்பாவுக்கு தான் வெளிச்சம். நானும் எத்தனையோ தடவை கேட்டு பார்த்தேன், சொல்ல மாட்டேங்கிறார். ஆனால் அவளுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு, அது அப்பா தான் சொல்லணும். கேட்டா அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன், அவன் எனக்கு தான் அடங்கு வாங்குறாரு. ஆனால் அவன் போகிற போக்கு பார்த்தா நம்மள யாராவது ஒருத்தரை பழி வாங்காமல் அவன் அடங்க மாட்டான் போல. அதுக்குள்ள நாம முந்திக்கணும். இப்போ கூட கும்பகோணம் போயிருக்கானா, நிச்சயமா அப்பாவை பழி வாங்குறதுக்காக தான் இருக்கு. கண்ணா நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. நான் இப்போ கும்பகோணத்துக்கு தான் போகிறேன். அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன். ஸ்ரீ என்னோட சூட்கேஸ் கொஞ்சம் எடுத்து வைமா. சித்தேரு, கண்ணா நானும் உன் கூட வரேன். அம்மா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது. இல்லடா, நேக்கு பயமா இருக்கு. நீ அவனண்ட முரட்டுத்தனமா நடந்துப்ப. நான் சொன்னா அந்த கண்ணப்பன் கொஞ்சம் கேட்பான். போ, நீ என் துணிமணியை எடுத்து சரிம்மா. போ. டேய் கண்ணா, எதுக்கும் நானும் வரேன்டா. ஏன்டா நீ மட்டும் எதுக்கு? நீ, தாத்தா, பாட்டி, ஸ்ரீ எல்லாரும் கிளம்பிடுங்க. ஏன்டா எல்லாரும் வாரி சுருட்டிட்டு போனோம்? அதான் நானும் அம்மாவை போகிறோம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி தாத்தா பாட்டி எங்க? அவன் தூங்கிட்டு இருக்காடா. சரி பாட்டி கிட்ட சொல்லிடுங்க, நானும் அம்மாவை போயிட்டு சீக்கிரம் வந்துடுறோம். சரி. அப்புறம் நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இரு, வீட்டை பத்திரமா பார்த்துக்கோ. நான் அங்கே போன உடனே ஃபோன் பண்ணுறேன். சரி. ஸ்ரீ ரெடியா? ரெடி. நடக்கிறதெல்லாம் விபரீதமா இருக்கு. இதுக்கெல்லாம் எப்ப விமோசனம் கிடைக்குமோ தெரியலையே. பெருமாளே காப்பாத்துப்பா. விழா மேடையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சமபந்தி போஜனத்துக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. அதுக்காக மளிகை சாமான் வாங்கினதுக்கான பில்லு, அதுக்கப்புறம் வேட்டி சேலை இதெல்லாம் வாங்கணும், அதுக்கான பில்லு, இதையெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். அப்புறம் விழா முடிஞ்சதும் பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை கரெக்ட் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துட்றேன். சத்யா, அறக்கட்டளை ஆரம்பிச்சிருக்கிறதே என் ஆத்மசாந்திக்காகத்தான். தயவு செஞ்சு இந்த மாதிரி பில்லெல்லாம் கொடுத்து கணக்கு வழக்கெல்லாம் சொல்லி இதை பிஸ்னஸ் ஆக்கிடாதுங்க. சாரி சார். சார் என்னப்பா? உங்களை பார்க்கறதுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. யாரு? டாக்டர் சரண்யான்னு. வர சொல்லு. சரிங்க சார். சரி சத்யா, அப்போ நான் கிளம்புறேன் சார். போயிட்டு வாங்க. வாமா. வணக்கம் சார். நமஸ்காரம், உட்காரு. வீட்டில் அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. நீங்க இங்க வந்திருக்கிறதா சொன்னாங்க, அத பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்க.
ஏதாவது விஷயம் இருக்கும். என்ன சமாச்சாரம் சொல்லுமா. அது கண்ணப்பன் அங்கிளை பாதுகாத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தேன். ஆனா அதை உங்ககிட்ட மறைச்சிட்டேன். அதனால உங்களுக்கு என் மேல வருத்தம் இருக்கும். சாரி கேட்டுட்டு போலான் தான் வந்தேன். பழைய விஷயமெல்லாம் இனிமே எதுக்குமா, வேண்டாம் விட்டுரு. இல்ல சார், அப்போதைய சூழ்நிலை கண்ணப்பன் அங்கிளோட எதிராளியா உங்களை பார்க்க வச்சிருச்சு. அதான் மறைச்சிட்டேன். அதெல்லாம் நான் எப்பவோ மறந்துட்டேம்மா. நீங்க மறந்துட்டீங்க. ஆனா நாங்க பண்ண தப்பையும் சொல்லணும் இல்லையா? கண்ணப்பன் அங்கிள் குணமானதும் அரவிந்த் கிருஷ்ணா தான் அவரோட பையன்னு தப்பா அவர்கிட்ட சொல்லிட்டேன். இதத்தான் அவர் இதுவரைக்கும் நம்பிட்டு இருக்காரு. ஆனா கண்ணன் தானே அவரோட பையன்.